வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காலமும் நேரமும், நேரத்தை எவ்வாறு மாற்றுவது, ஆண்டு 4, நான் உங்கள் ஆசிரியை திருமதி விக்னஸ்ரீ. சரி மாணவர்களே, நேரத்தை மாற்றுவோம். ஒரு சகத்திராண்டு சமம் 10 நூற்றாண்டு. முதலில் நாம் நேரத் தொடர்பை அறிந்திருக்க வேண்டும். ஒரு சகத்திராண்டு சமம் 100 பத்தாண்டு. ஒரு சகத்திராண்டு சமம் 1000 ஆண்டு. ஒரு நூற்றாண்டு சமம் 10 பத்தாண்டு. ஒரு பத்தாண்டு சமம் 10 ஆண்டு. ஒரு நாள் சமம் 24 மணி. ஒரு ஆண்டு சமம் 12 மாதம். ஒரு வாரம் சமம் 7 நாள். இப்பொழுது நாம் நேரத்தை எவ்வாறு மாற்றுவது என்று கண்டறியலாம். ஒரு நாள் சமம் 24 மணி. சரி மாணவர்களே, நாம் நாளில் இருந்து மணிக்கு மாற்ற வேண்டும் என்றால் நாம் பெருக்க வேண்டும். அதுவே மணியில் இருந்து நாளுக்கு மாற்ற வேண்டும் என்றால் வகுக்க வேண்டும். 5 நாள் சமம் எத்தனை மணி? நாம் இப்பொழுது நாளில் இருந்து மணிக்கு மாற்ற வேண்டும். நாளில் இருந்து மணிக்கு மாற்ற வேண்டும் என்றால் நாம் பெருக்கல் 24 செய்ய வேண்டும். 24 பெருக்கல் 5. 4 5 20. 2 5 10. 2 சேர்த்தால் 12. 5 நாள் சமம் 120 மணி. அடுத்து நாம் 72 மணி சமம் எத்தனை நாள் என்று பார்க்க போகிறோம். நாம் மணியில் இருந்து நாளுக்கு மாற்ற வேண்டும். மணியில் இருந்து நாளுக்கு மாற்ற வேண்டும் என்றால் நாம் வகுக்க வேண்டும். 72 வகுத்தல் 24. நாம் 24வது வாய்ப்பாடு எழுதிக் கொள்வோம். 2 4 6. இங்கே 4வது வாய்ப்பாடு 4 8 12. 24 48 72. 72 எத்தனாவது இடம்? 3வது இடம். ஆகவே மாணவர்களே, 72 மணி சமம் 3 நாள். அடுத்து நாம் ஒரு வாரம் சமம் 7 நாள். ஒரு வாரத்தில் எத்தனை நாள்கள் உள்ளன? 7 நாள்கள் உள்ளன. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அதுவே நாம் வாரத்திலிருந்து நாளுக்கு மாற்ற வேண்டும் என்றால் நாம் பெருக்க வேண்டும். நாளில் இருந்து வாரத்திற்கு மாற்ற வேண்டும் என்றால் வகுக்க வேண்டும். 5 வாரம் சமம் எத்தனை நாள்? சரி மாணவர்களே, நீங்க பாருங்க, வாரத்தில் இருந்து நாளுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பெருக்கல் 7. ஐயில் எத்தனை மாணவர்களே? 35.
ஆகவே 5 வாரம் சமம் 35 நாள். அடுத்தது 49 நாள் சமம் எத்தனை வாரம்? நாம் நாளில் இருந்து வாரத்திற்கு மாற்ற வேண்டும் என்றால் நாம் வகுக்க வேண்டும். 49 வகுத்தல் 7 என்ன கிடைக்கும்? 7வது வாய்ப்பாடுல 49 எத்தனாவது இடம்? 7வது இடம். ஆகவே 49 நாள் சமம் 7 வாரம். அடுத்து நாம் ஓராண்டு, ஒரு ஆண்டு சமம் 12 மாதம். என்னென்ன மாதங்கள் உள்ளன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 6 ஆண்டு சமம் எத்தனை மாதம்? நாம் ஆண்டில் இருந்து மாதத்திற்கு மாற்ற வேண்டும் என்றால் பெருக்கல் 12 செய்ய வேண்டும். 12 பெருக்கல் 6 எத்தனை மாணவர்களே? 72. 120 மாதம் சமம் எத்தனை ஆண்டு? மாதத்திலிருந்து நாம் ஆண்டிற்கு மாற்ற வேண்டும் என்றால் நாம் வகுக்க வேண்டும். 120 வகுத்தல் 12 4 12 12 சுழியத்தை கீழே கொண்டு வாங்க. சுழியம் 12 சுழியம். ஆகவே மாணவர்களே 120 மாதம் சமம் 10 ஆண்டு. தொடர்ந்து நாம் ஒரு பத்தாண்டு சமம் 10 ஆண்டு. சரி மாணவர்களே, நீங்க இங்க பாருங்க, ஒரு பத்தாண்டு. இங்க 10 ஆண்டு இருக்கு இல்லையா? இந்த 10க்கு வந்து எத்தனை சுழியங்கள் இருக்கும்? ஒரு சுழியம் தானே இருக்கும். இப்ப ஒரு பத்தாண்டு சமம் 10 ஆண்டு. கேள்வி, 4 பத்தாண்டு சமம் எத்தனை ஆண்டு? பாருங்கள் மாணவர்களே, பத்தாண்டுல இருந்து ஆண்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? பெருக்கல் 10. 4 பெருக்கல் 10 என்ன விடை கிடைக்கும்? 40 ஆண்டு. 6 பத்தாண்டு சமம் எத்தனை ஆண்டு? 6 பெருக்கல் 10 60 ஆண்டு. 10 பத்தாண்டு சமம் எத்தனை ஆண்டு? சரி மாணவர்களே, உங்களால அதை பார்க்க முடியாட்டி நீங்க என்ன செய்யணும்? இங்க 10 இருக்கு, இங்க 10 ஆண்டுக்கு வந்து இங்க ஒரு சுழியம் இருக்கு. அப்ப 100 ஆண்டு. ஒரு நூற்றாண்டு சமம் 100 ஆண்டு. பாருங்கள் மாணவர்களே, இங்க நூற்றாண்டு, நூற்றாண்டுக்கு வந்து எத்தனை சுழியங்கள் இருக்கும்? 100க்கு எத்தனை சுழியங்கள் இருக்கும்? 2 தான் இருக்கும். அதனால்தான் இங்க 100 ஆண்டு. 4 நூற்றாண்டு சமம் எத்தனை ஆண்டு? 400 ஆண்டு. 6 நூற்றாண்டு சமம் எத்தனை ஆண்டு? 600 ஆண்டு. 10 நூற்றாண்டு சமம் எத்தனை ஆண்டு? சரி, நூற்றாண்டுக்கு வந்து இங்க 2 சுழியம் இருக்கும்னு ஆசிரியை சொன்ன விடை வந்து 1000 ஆண்டு.
அடுத்து நாம் சகத்திராண்டு பார்க்கலாம். சகத்திராண்டு வந்து நம்ம ஆங்கிலத்தில் மில்லேனியம் என்று கூறுவோம். ஒரு சகத்திராண்டு 1000 ஆண்டுகள் இருந்தா அது ஒரு சகத்திராண்டு. 4 சகத்திராண்டு சமம் எத்தனை ஆண்டு? 4000 ஆண்டு. 6 சகத்திராண்டு சமம் எத்தனை ஆண்டு? 6000 ஆண்டு. 8 சகத்திராண்டு சமம் எத்தனை ஆண்டு? 8000 ஆண்டு. ஒரு சகத்திராண்டு சமம் 100 பத்தாண்டு. சரி மாணவர்களே, ஆசிரியர் என்ன சொன்ன? சகத்திராண்டு என்பது 1000 ஆண்டு. 1000க்கு வந்து 3 சுழியங்கள் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, இங்க 100 பத்தாண்டு. பத்தாண்டுக்கு வந்து எத்தனை சுழியங்கள் இருக்கும்? 10. எத்தனை சுழியம்? ஒரு சுழியம் தானே. அப்ப இங்க ஒரு சுழியம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு சகத்திராண்டு சமம் 100 பத்தாண்டு. 4 சகத்திராண்டு சமம் எத்தனை பத்தாண்டு? இங்கே ஒரு சுழியம் ஏற்கனவே இருக்கு மாணவர்களே. ஆகவே 400. 6 சகத்திராண்டு சமம் எத்தனை பத்தாண்டு? 600. 10 சகத்திராண்டு சமம் எத்தனை பத்தாண்டு? இங்கே ஒரு சுழியம் உள்ளது. ஆகவே 1000 பத்தாண்டு. சரி மாணவர்களே, நாம் அடுத்து ஒரு சகத்திராண்டு சமம் 10 நூற்றாண்டு. சகத்திராண்டில் எத்தனை சுழியங்கள் இருக்கும்? 1000க்கு வந்து 3 சுழியங்கள் இருக்கும். நூற்றாண்டுல வந்து 2 சுழியங்கள். பாருங்க, சமமா இருக்கா? இங்கேயும் 1000, இங்கேயும் 1000. 4 சகத்திராண்டு சமம் எத்தனை நூற்றாண்டு? இங்க வந்து சகத்திராண்டுல வந்து 3 சுழியங்கள், 4000. இப்ப இங்க நூற்றாண்டுல வந்து ஏற்கனவே 2 சுழியங்கள் இருக்கு. அப்ப 40 நூற்றாண்டு. 6 சகத்திராண்டு சமம் எத்தனை நூற்றாண்டு? 60 நூற்றாண்டு. 7 சகத்திராண்டு சமம் எத்தனை நூற்றாண்டு? 70 நூற்றாண்டு. அடுத்து நாம் ஒரு பத்தாண்டு சமம் 10 ஆண்டு. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பத்தாண்டில் வந்து ஒரு சுழியம் தான் இருக்கும். பாருங்க, 10 10 சமமா இருக்கு. 42 ஆண்டு சமம் எத்தனை பத்தாண்டு, எத்தனை ஆண்டு? சரி, நீங்க பாருங்க மாணவர்களே, இப்ப அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ஆண்டிலிருந்து பத்தாண்டுக்கு நாம் மாற்ற வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? ஆண்டிலிருந்து பத்தாண்டுக்கு நாம் மாற்ற வேண்டும் என்றால் வகுக்க வேண்டும். செய்யலாமா? 42 வகுத்தல் 10. 10வது வாய்ப்பாடு. 4 10 40. நம்மளுக்கு மீதம் வந்து 2 வரும்.
இந்த மேலே உள்ள விடை 4 வந்து அது 10 ஆண்டு. இந்த மீதம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆண்டு. 42 ஆண்டு சமம் 4 பத்தாண்டு 2 ஆண்டு. ஒரு நாள் சமம் 24 மணி. 54 மணி சமம் எத்தனை நாள், எத்தனை மணி? சரி மாணவர்களே, நாம் மணியில் இருந்து நாளுக்கு மாற்ற வேண்டும். ஆகவே நாம் வகுக்க வேண்டும். ஐம்பத்து 4 வகுத்தல் 24. 24 48 கழிக்க வேண்டும். 14 8 நாம் கழித்தால் நமக்கு விடை வந்து 6. இந்த விடை 2 வந்து இங்கே எழுத வேண்டும். இந்த மீதம் 6 இருக்கு இல்லையா, அது வந்து 6 மணி. ஆகவே 54 மணி சமம் 2 நாள் 6 மணி. அடுத்து ஒரு நூற்றாண்டு சமம் 100 ஆண்டு. கேள்வி வந்து 416 ஆண்டு சமம் எத்தனை நூற்றாண்டு, எத்தனை ஆண்டு? நாம் ஆண்டிலிருந்து நூற்றாண்டுக்கு மாற்ற வேண்டும் என்றால் வகுக்க வேண்டும். 416 வகுத்தல் 100. 4 பெருக்கல் 100 400. மீதம் 16. ஆகவே விடை வந்து 4 நூற்றாண்டு 16 ஆண்டு. உயர்நிலை சிந்தனை கேள்வி. திரு தியாகுவிற்கு வயது 42 ஆகும். திரு அருசுவின் வயது 5 பத்தாண்டு 3 ஆண்டு ஆகும். திரு அகிலனின் வயது அருசுவின் வயதை விட 4 ஆண்டு குறைவு. கேள்வி: திரு அருசுவின் வயது என்ன? திரு அகிலனின் வயது என்ன? இவர்களில் யார் இளையவர்? சரி, பார்க்கலாம் மாணவர்களே. ஓகே, நீங்க பார்த்தீர்கள் என்றால் திரு தியாகுவின் வயது வந்து 42. திரு அருசுவின் வயது வந்து 5 பத்தாண்டு 3 ஆண்டு. 5 பத்தாண்டுனா 50. 50ம் 3ம் சேர்த்தா 53. திரு அருசுவின் வயது வந்து 53. திரு அகிலனின் வயது அரசுவின் வயதை விட 4 குறைவு. அப்ப அரசுவை விட திரு அகிலனின் வயது வந்து 4 வயது அவர் இளையவர். இப்ப 53ல இருந்து 4 கழித்தால் விடை வந்து 49. இவர்களில் யார் இளையவர்? பாருங்க, தியாகுவிற்கு வந்து 42 வயது, அரசுவின் வயது 53, அகிலனின் வயது 49. ஆகவே யார் இளையவர்? தியாகு, திரு தியாகு. தொடர்ந்து நாம் சில கேள்விகளை பார்ப்போம். 4 பத்தாண்டு சமம் எத்தனை ஆண்டு? பத்தாண்டுல எத்தனை சுழியம் இருக்கும்? ஒரு சுழியம் இருக்கும். ஆகவே 40 ஆண்டு. 7 பத்தாண்டு சமம் எத்தனை ஆண்டு? பத்தாண்டுல ஒரு சுழியம். ஆகவே 70 ஆண்டு. 12 பத்தாண்டு, இங்க பத்தாண்டுனா இங்க ஒரு சுழியம் இருக்குன்னு அர்த்தம். 120.
120 ஆண்டு. 40 பத்தாண்டு சமம் எத்தனை நூற்றாண்டு? இப்ப பத்தாண்டுல இங்க ஒரு சுழியம் இருக்கு 400. இங்க நூற்றாண்டுல ஏற்கனவே 2 சுழியங்கள் இருக்கு. இப்ப விடை நம்ம 4 நூற்றாண்டு. 80 பத்தாண்டு சமம் எத்தனை நூற்றாண்டு? இங்க பத்தாண்டுல இங்க ஒரு சுழியம் இருக்கு 800. இப்ப நூற்றாண்டுல இங்க 2 சுழியங்கள் ஏற்கனவே இருக்கு. அப்ப விடை 8. இருநூற்று 40 பத்தாண்டு சமம் எத்தனை நூற்றாண்டு? இங்க பத்தாண்டுக்கு இங்க ஒரு சுழியம் இருக்கு. அப்ப இங்க 2 சுழியங்கள் நம்ம போட்டுக்கணும் நூற்றாண்டுல. அப்ப விடை 24 நூற்றாண்டு. 300 ஆண்டு சமம் எத்தனை பத்தாண்டு? இந்த பத்தாண்டுல இங்க ஒரு சுழியம் இருக்கு. ஆகவே 30 பத்தாண்டு. 560 ஆண்டு சமம் எத்தனை பத்தாண்டு? இங்க ஏற்கனவே ஒரு சுழியம் இருக்கு. ஆகவே 56. 780 பத்தாண்டு. இங்க பத்தாண்டுல இங்க ஒரு சுழியம் இருக்கு. எத்தனை நூற்றாண்டு? 78. 500 பத்தாண்டு. இங்க ஒரு சுழியம் இருக்கு. சமம் எத்தனை நூற்றாண்டு? நூற்றாண்டுல 2 சுழியங்கள் உள்ளன. ஆகவே 50. சரி மாணவர்களே, நாம் இன்று காலத்தை எவ்வாறு மாற்றுவது என்று அறிந்து கொண்டோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆசிரியை திருமதி விக்னாஸ்ரீ. நன்றி.